எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்து ஆனந்த்ராஜ். எனக்கு வந்து பாட்டில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பாட்டு பாடுவேன். டிவியில் வந்து யாருன்னா ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, அப்புறம் நிறைய எஸ்பிபி, அப்புறம் வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாடும்போது இவங்கள மாதிரி நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சிங்கராக வரணும் அப்படின்ட்டு சின்ன போதுலேருந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். அவங்களுடைய அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அவங்களுடைய இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் பாட்டெல்லாம். சரி, அவங்கள மாதிரி ஆகணும்னு திங்க் பண்ணும்போது ஸ்கூல்ஸில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய பிரின்சிபல்லேருந்து, என்னுடைய டீச்சர்லேருந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்தாலும், ஸ்கூல்ஸில் சின்ன சின்ன செலிப்ரேஷன் வந்தால் கூட என்னை வந்து பாட வைப்பாங்க. அப்படி எனக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேட்டான விஷயம் தான் இந்த மியூசிக். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓ ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோவில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. இந்த பாட்டை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டாக ஒரு ஃபஸ்ட்டு சாங் வந்து பாடணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணேன். எல்லாருக்குமே பிடிக்கும்னா எல்லாருக்குமே அவங்களுடைய தாய் தகப்பனை கண்டிப்பாக பிடிக்கும். அப்படின்றப்ப அவங்கள பேஸ் பண்ணி ஒரு சாங்காக இருந்ததுன்னா இது எல்லாருக்குமே பிடிக்கும், நிறைய பேர் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சரி அந்த மாதிரி பாடல்கள் நிறைய வந்திருக்கு. அன்றைக்கி எம்ஜிஆர் சார்லேருந்து இன்றைக்கி அப்புறம் ரஜினி, கமல், அப்புறம் விஜய், நிறைய சாங்ஸ் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து அம்மா பேஸ் பண்ணி சாங்ஸ் வந்து பாடிட்டாங்க. அதில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து பாடி சூப்பராக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங்கை நான் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பால் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பால் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாலே வலியை, நடமாடும் கோவில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை